ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம ரொம்பவே சோர்ந்து போயிடுறோம். எதுவும் சரியாக நடக்கலை போல் தோணும். நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் வாழ்க்கையை முன்னேறலைன்னு உணரலாம். அந்த நேரத்தில் ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனின் மனதை முழுவதும் மாற்றும். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகும் இந்த வார்த்தை சாதாரணமான விஷயம் இல்லை. இது உனக்காக சொல்லப்பட்ட ஒரு உண்மையான வாக்கு. சாய்பாபா அவர்கள் கூறிய ஆழமான உண்மையான வாக்கு என்ன தெரியுமா? நம்பிக்கை வைத்திரு, நான் உன்னோடு இருக்கிறேன். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சோதனை காலம் வரும். அந்த நேரத்தில் எதை செய்தாலும் சரியாக நடக்கவில்லை போன்று தோன்றும். நாம் திட்டமிட்ட விஷயங்கள் தடையாகிவிடும். நாம் நம்பிய மனிதர்கள் விட்டு செல்லும் தருணங்களும் வரும். அப்போது மனதில் ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் மட்டும் வருகிறது? ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. இந்த சோதனைகள் உங்களை உடைக்க அல்ல, அது உங்களை இன்னும் வலுவான மனிதராக மாற்ற. சாய்பாபா அவர்கள் கூறிய முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? கஷ்டம் வந்தாலும் பயப்படாதே, அது நீண்ட காலம் இருக்காது. இன்று நீங்கள் சந்திக்கும் இந்த சோதனை ஒரு நாள் முடிவடையும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் ஆரம்பிக்கும். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நம்மை முன்னேற செய்யும், அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கும் மனிதன் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து செல்லும் தைரியம் பெறுவான். ஆனால் நம்பிக்கை இல்லாத மனிதன் சிறிய பிரச்சனையே பெரிதாக நினைத்து சோர்ந்து போவான். அதனால் சாய்பாபா அவர்கள் கூறிய முக்கியமான போதனை என்ன தெரியுமா? நம்பிக்கை மற்றும் பொறுமை வைத்திரு. இந்த இரண்டு விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் குறையும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் நம்பிக்கையான எதிர்காலம் உருவாகும். அதனால் எவ்வளவு சோதனை வந்தாலும் உங்கள் மனதில் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையை ஒருபோதும் விடாதீர்கள். அன்பான சாய் பக்தரே, சில நேரங்களில் நாம் மிகவும் சோர்ந்து போகும் தருணத்தில் தான் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கிறது. நாம் காத்திருந்த விஷயம் நடக்கப் போவதற்கு முன்பே நாம் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, இருள் அதிகமாக இருக்கும் நேரம் விடியல் வருவதற்கு முன்பான நேரம்தான். அதே போல் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் நேரம் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகும் அறிகுறியாக இருக்கலாம். சாய்பாபா அவர்கள் கூறிய ஆழமான வார்த்தை என்ன தெரியுமா? பொறுமையுடன் காத்திரு, உன் நல்ல நாள் நிச்சயமாக விரைவில் வரும். இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் நாளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான காரணமாக இருக்கலாம். அதனால் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் நல்ல காலம் அருகில் இருக்கலாம். அன்பான சாய் பக்தரே, வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை தடுத்து நிறுத்துவது பிரச்சனைகள் அல்ல, பயம். இது நடக்குமா? நான் இதை சமாளிக்க முடியுமா? என்ன ஆகும்? இப்படி வரும் எண்ணங்களே நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது. ஆனால் உண்மையில் பயம் என்பது நம் மனதில் உருவாகும் ஒரு எண்ணம். அதை நம்பினால் அது பெரிதாக தோன்றும், அதை விடுத்தால் அது மெதுவாக மறைந்து போகும். சாய்பாபா அவர்கள் கூறிய முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த நம்பிக்கை உங்கள் மனதில் இருந்தால் நீங்கள் எந்த சோதனையையும் துணிவுடன் எதிர்கொள்ள முடியும். அதனால் இன்று ஒரு முடிவெடுங்கள், பயத்தை விடுங்கள், நம்பிக்கையை பிடித்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும். அன்பான சாய் பக்தரே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டல். வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் நம்பிக்கையை விடாதீர்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் கஷ்டம் ஒரு நாள் முடிவடையும். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். சாய்பாபா அவர்கள் அருள் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தட்டும். நம்பிக்கையுடன் இருங்கள், பொறுமையுடன் இருங்கள். நல்லது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். ஓம் சாய்ராம்.